ஸ்ரீ 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 ஸ்ரீயோம். பூக்கள் பூஜைக்கு அவசியமா? நம் இந்து மதத்தில் இந்து மத வழிபாட்டு முறையிலே பூக்கள் மிக மிக அவசியமாக உபயோகிக்கப்படுகின்றது. ஏன், மற்ற மதங்களிலும் பூக்களை வைத்து வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இந்த பூக்களை உபயோகிக்கும் பொழுது இந்த தெய்வத்திற்கு இந்த பூ விசேஷமானது, இவருக்கு இந்த பூ கொடுத்தால் இந்த பலன் நமக்கு கிடைக்கும், இந்த பெண் தேவதைக்கு இந்த நிறத்திலே பூக்களை நாம் உபயோகித்தால் நமக்கு இந்த பலன் கிடைக்கும் என்கின்ற முறைகளும் நம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த வழிபாட்டு முறையின் மூலமாக நாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட தேவதைக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வழிபாட்டு விஷயத்திலும் அந்த பூக்களை நாம் உபயோகித்து பலன்களை பெறுகின்றோம். இந்த பூக்களை உபயோகிக்காமல் இருந்தால் பலன் கிடைக்காதா என்றால் நிச்சயமாக கிடைக்கும் தான். இது மனம் சார்ந்த ஒரு விஷயம், அதே நேரத்தில் அனுபவம் சார்ந்த விஷயமும் கூட. ஒரு பொருள் இந்த சக்திக்கு இந்த தெய்வத்திற்கு பிடிக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தான் உபயோகித்து அதன் பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த பலன் நிச்சயமாக நடக்கும். அதே நேரத்தில் என்னிடத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக அந்த இறைவன் நாம் வேண்டுகின்ற வேண்டுதலை அந்த குறிப்பிட்ட மலரை கொடுக்காமலும் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நமக்கு அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த பூக்களை உபயோகிப்பதனால் என்ன பலன்? மாறுபட்ட பலனும் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றேன். நான் ஒரு முறை வெளிநாட்டில் இருக்கும் பொழுது நான் பூக்களை பறித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய பூஜைக்காக. அந்த நேரத்தில் பக்கத்தில் வீட்டில் இருந்தவர் வெளியில் வந்தார். வந்து கேட்டார், ஏன் நீங்கள் பூக்களை பறிக்கிறீர்கள்? பூக்கள் அந்த தாவரத்திலேயே இருந்தால் அழகாக இருக்கும் அல்லவா? அவர் வெள்ளைக்காரர். நான் சொன்னேன், என்னுடைய வழிபாட்டுக்காக எனக்கு தேவை என்று. அப்பொழுது அவர் கேட்டார், ஆம், எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு சன்னியாசி என்பது எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய கலாச்சாரத்தில் உபயோகிப்பீர்கள், ஏன் அது? நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, அதனால் தானே என்றார். ஆம், எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் கடவுள் எங்கே இருக்கின்றார்? நான் கூறினேன், கடவுள் எங்கெங்கினாதபடி எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் என்று. அப்படி நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்றால் அந்த கடவுள் இந்த பூக்களை தாவரத்திலேயே பார்த்து கொள்ளட்டுமே. தாவரத்திலேயே அது அழகாக இருக்கின்றதே, அந்த மரத்தின் மலர்களிலே மலர் அழகாக இருக்கின்றதே, எதற்காக நாம் அதை பறிக்க வேண்டும்? கடவுள் அப்படியே பார்த்து அனுபவிக்கட்டுமே என்று. அப்பொழுது நான் சொன்னேன், நான் இறைவனை மகிழ்விப்பதற்காகவோ அவரிடம் ஒரு பொருளை யாசிப்பதற்காகவோ இந்த மலர்களை நான் பறிக்கவில்லை. நான் எப்படி என் உபயோகத்திற்காக சில பொருட்களை நான் உபயோகித்து மகிழ்ச்சி அடைகின்றேனோ அப்படி அந்த இறைவனை இந்த மலர்களை கொண்டு அலங்கரிப்பதால் மகிழ்ச்சி அடைகின்றேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கூறுவதும் சரிதான். நான் அனைத்து மலர்களையும் பறிக்கவில்லை, சில மலர்களை மட்டும் நான் பறிக்கின்றேன், அவைகளை இறைவனை அலங்கரிப்பதற்காக என்றேன். அதே நேரத்தில் எங்கள் இந்தியாவிலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. மலர்களை பறித்து நாங்கள் உபயோகிப்பதனால் பலன்களுக்காக செய்கின்றோம். அதே நேரத்தில் மறைமுகமான ஒரு செயலும் இருக்கின்றது. இந்த மலர்களை நாங்கள் வீட்டிலே எல்லார் வீட்டிலும் நாங்கள் மலர்களை வைத்துக் கொள்ள முடியாது.
பூஜைக்கேற்ற மலர்கள் எல்லாம் எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைத்து விடாது. அப்பொழுது நாங்கள் ஒரு இடத்திலிருந்து நாங்கள் வாங்க வேண்டும். அப்படி வாங்க வேண்டும் என்றால் பல்வேறுபட்ட மலர்களை நாங்கள் உபயோகிக்கின்றோம். அந்த பல்வேறுபட்ட மலர்களை நாங்கள் எங்கே பெற முடியும்? ஒரு கடைக்கு சென்று பூக்கடையில் இருந்துதான் எங்களால் வாங்க முடியும். அப்படி பூக்கடைக்காரரிடம் நாங்கள் வாங்கும் பொழுது அந்த பூவை வியாபாரம் செய்கின்றார். அந்த வியாபாரத்தின் மூலமாக மறைமுகமாக எத்தனையோ பேர்கள் அந்த பூக்களை பயிரிடுகின்றவர்கள், பூக்களை பறிக்கின்றவர்கள், பூக்களை கட்டுகின்றவர்கள், பூக்களை வியாபாரம் செய்கின்றவர்கள், இத்தனை விதமான குடும்பங்கள் காப்பாற்றப்படுகின்றன. அவர்களுக்கு ஒரு உணவுக்கு உத்தரவாதம் எங்களுடைய மதத்தின் மூலமாக அளிக்கப்படுகின்றது என்றே அவருக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஒரு விதத்தில் பூக்கள் அப்படியே தாவரத்தில் இருந்தால் ஒரு அழகுதான். அதே நேரத்தில் வெளியில் இருந்து கிடைக்கும் பொழுது, அதை வாங்கி கொடுக்கும் பொழுது, மற்றவர்களின் உணவுக்காக அது செல்கிறது என்றால் நிச்சயமாக உங்களுடைய கலாச்சாரம் சரியானது என்றார். இங்கே இந்த பூக்கள் உபயோகிக்கும் கலாச்சாரம் நம்மிடம் மட்டுமல்ல, அனைவரிடம் இருக்கின்றது. ஆதலால் பூஜைக்காக பூக்கள் உபயோகிப்பது என்பது நம்மளுடைய தேவைக்காக மட்டுமல்ல, பிறருடைய உணவுக்காகவும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நம் முன்னோர்களின் செயல்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காரணங்கள் உண்டு. அது மறைமுகமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாகவே அமையும். ஸ்ரீயோம். Shri